எம்ஜிஆர் வாழ்க்கை ஆரம்பத்தில் போராட்டமாகவே இருந்தது. 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி என்னும் படத்தில் அறிமுகமான எம்ஜிஆர் 1947ஆம் ஆண்டில் தான் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடித்தார். பிறகு மெதுவாக கதாநாயகனாக அவர் முன்னேறி கொண்டிருந்த நிலையில்தான் 1952இல் பராசக்தி படம் வெளியாகி ஒரே படத்தின் மூலம் உச்ச நடிகராகி போனார் சிவாஜி. ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் இன்றியும் விபத்தில் காலில் அடிபட்டும் ஓய்வெடுத்து வந்த நிலையில் திரையுலகம் சிவாஜியின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தது. மலைக்கல்லன் படத்தில் நடிக்க சிவாஜியை அணுகினார்கள் தயாரிப்பாளர்கள். அப்போது சிவாஜி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நேரம். மலைக்கல்லன் படப்பிடிப்பு கோவையில் நடைபெற இருந்ததால் அங்கு வந்து தன்னால் நடிக்க முடியாது என்றும் அண்ணன் எம்ஜிஆர் ஓய்வாகத்தானே இருக்கிறார், அவரை வைத்து இந்த படத்தை எடுங்கள் என்றும் சிவாஜி ஆலோசனை கூற அதன்படியே தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆரை அணுகி மலைக்கல்லன் படத்தில் நடிக்க வைத்தார்கள். அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் எம்ஜிஆர் உச்ச நட்சத்திர நிலையை அடைந்தார். அதன் பிறகு அரசியலுக்கு வரும் வரை அவரே திரையுலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார்.